வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறு சோதிட குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஆணின் ஜாதகத்தை பார்த்தவுடன் இவர் கொடுத்து வைத்தவர், இவர் திருமணத்திற்கு பின்பு சுகபோகமான வாழ்க்கை வாழ்வார், இவரது மனைவியால் இவருக்கு ஆதாயம் உண்டு என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு சாதகத்தில் அமைப்புகள் இருக்கிறது. பல அமைப்புகள் இருக்கிறது. அதில் ஒரு சில அமைப்புகளை நாம் இப்போது பார்ப்போம். சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானோடு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி செல்வ செழிப்பு உள்ளவளாக, வசதி வாய்ப்பு உள்ளவளாக, சீதனமாக அதிகமான சொத்துக்களை கொண்டு வரக்கூடியவளாக இருப்பார். அதேபோல் சுக்கிர பகவானோடு குரு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ஆண் ஜாதகத்தில் சுக்கிர பகவானோடு குரு பகவான் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் திருமணத்திற்கு முன்பு சிரமப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் திருமணம் ஆகி மனைவி என்ற ஒரு பெண் வீட்டிற்கு வந்த பின்பு அவரது வாழ்க்கை மறுமலர்ச்சி அடைய துவங்கிவிடும். அந்த மறுமலர்ச்சிக்கு பேருதவியாக மனைவி என்னும் அந்த பாவை இருப்பார். அதேபோல் ஒரு ஆண் ஜாதகத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகரின் மனைவி அந்த ஜாதகருக்கு உழைத்து கொடுக்கக்கூடியவராக, அந்த பெண் குடும்பத்தை நிலைநிறுத்தக்கூடியவராக இருப்பார். உங்கள் ஜாதகத்தில் எந்த அமைப்பு இருக்கிறது என பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த விடிய காண்போம். நன்றி, வணக்கம்.